கேக்குறேன். இந்த போராட்டம் மாற்றி இருக்கா? இல்ல மாத்திருக்கான்னு தெரியல. அவன் திடீர்னு நீங்க எந்த வார்த்தையெல்லாம் அவன் கேட்க மாட்டான்னு நினைச்சீங்களோ, 20 வயசு பையன் கேட்க மாட்டான்னு நினைச்சீங்களோ அந்த வார்த்தை பூரா இப்ப அவன் சொல்றான். வந்து இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்துவதில் பெரும்பான்மையான ஆட்களுக்கு ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியாதுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாடிவாசல் என்னன்னு தெரியாது. வாடிவாசல் 2 பனைமரம் இருக்குன்னே தெரியாது அவனுக்கு. சரியா? வாடிவாசலுக்கு பின்னாடி நடக்கும் முன்னாடி நடக்கும் தெரியாது. அவனுக்கு ஒரே விஷயம் என்னடா நீ ரொம்ப நாளா எனக்கு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற நீ அப்படிங்கிறதா அவனுக்கு இருக்க கோவம். அவனுக்கு வெவ்வேறு தருணங்கள் வெளிப்படுத்த பார்க்குறான். அந்த நேரங்கள் எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தோடய அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அவன் பின்வாங்கிக்கிட்டே இருந்தான். நீங்க அவனை ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அதை நீர்த்து போக வச்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அவன் பொதுவா மாட்டை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறான். இப்போ நீ என்னை பிரி பார்ப்போம் அப்படின்னு. மாடுங்கிறது வெற்றிமாறன் சொன்னது போல குறியீடு தான். நான் முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்குது, இது ஒரு குறியீடு தான். மத்திய அரசு மேல தான் அவனுக்கு அந்த கோபம் இருக்கு. மத்திய அரசுக்கு பிடிக்காது, நீ தனியா பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் பேசிக்கலாம். அவன் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான்னு நினைக்கிறானோ அந்த வார்த்தையை அவன் சொல்றான். அது எனக்கு மகிழ்ச்சி. அவன் தமிழை தப்பா தான் எழுதுறான். சிறப்புலகெல்லாம் அவனுக்கு உச்சரிக்க வராதுங்க. சரியா? அவன் பேரையே தப்பா தாங்க எழுதிட்டு போறானே. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, பிற மாநிலத்தவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் பூரா வந்து உட்கார்ந்துருக்காங்க. சென்னையில் வாழ்ற தெலுங்கு பேசுற ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்கான். ஆமாங்க, நான் இங்கே தாங்க இருக்கேன் 30 வருஷமாங்கிறான். இது தமிழ் இது விஷயம் இல்லையா, அது நீங்க செய்யணும் இல்லைங்கிறான். கோயம்புத்தூர்ல மலையாளம் பேசுறவன் வந்து உட்கார்ந்துருக்கான். நீங்க எவ்வளவு என்ன சொல்லியிருந்தீங்க, தமிழனாய் பிறந்தவனுக்கு தான் ஒரு வாழ் சொல்லியிருக்கீங்க. அந்த ஜார்கன்ஸ் எல்லாம் இப்ப அவனுக்கு இல்லவே இல்லை. ரைட்டு, எய்த்த வீட்டுக்காரன் அவன் மலையாளி தான். ஆனா அவன் இப்ப பிரச்சனைக்கு வர்றான், வந்திருக்கான். இது புதுசு. அவர் சொன்ன மாதிரி முறைமை புதுசு, ஆள் புதுசு. அவன் பேசுறது உங்களுக்கு புரியாது. அவன் வேற லாங்குவேஜ் பேசுறான். நீங்க ஒண்ணு படிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்னடா இது வேற மாதிரி கதை. எனக்கு மொழி புரிஞ்சா தாங்க மொழி, புரியலன்னா சத்தங்க. அது கரெக்டா? எனக்கு இந்தியாவுக்குள்ள தமிழ் மட்டும் தான் புரிஞ்ச மொழி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எனக்கு புரியுது. என்னன்னா அவன் ஒண்ணு இல்ல அதுன்னா அவன் ஒண்ணு பேசுறான், நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஏன் அவனோ பேசுறான், ஏன்னா அவனுக்கு இவ்வளவு நாள் நம்ம பேசுற புரியல. அவன் இப்ப வெளியே கிளம்பி வர்றான். அதை புரிஞ்சுக்க முயற்சி விடுவோமே, ஒரு 10 நாள் அவகாசம் கொடுப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து புரிஞ்சுக்கிற முயற்சி தானே எல்லாரும்.